வணக்கம். சுழன்றும் ஏற்பின்னது உலகு. அதனால் உழந்தும் உழவே தலை. இன்றைக்கு நாம பார்க்க போறோம் வற்றாழ கொடி பற்றி. வற்றாழ கொடின்னு சொன்னா இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க ஸ்வீட் பொட்டாட்டோ. இந்த இதுல இருக்கிறது இது வற்றாழ தோட்டம். இந்த இருக்குது இலையில பார்க்கலாம். இலைகள்ல கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். ஒவ்வொரு வகையான இனத்துக்கும் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்கும். இந்த இதுல இருக்கிற இலை இங்காலையும் இங்காலையும் 3 இடத்துல இப்படி கூம்பு மாதிரி வந்திருக்கு. இந்த இலை அப்படியே ஹார்ட் ஷேப்ல இருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையான கிழங்கு கொடி. இதுல எங்களோட தோட்டத்துல 4 வகையான வற்றாழ கிழங்கு இருக்கு. சரியா? இந்த தோட்டம் இதுல வற்றாழ கிழங்கு மட்டும் இல்லை, இந்த தோட்டத்துல நிறைய இருக்குது. இந்த வழியால பாத்தீங்கன்னு சொன்னா குருவிதழ பால் இருக்குது, அதுல மஞ்சள் இருக்குது, அங்கால நெல் இருக்குது. பார்க்கலாம்னு நினைக்கிறேன். நெல் இருக்குது. இப்படி நிறைய விஷயங்களை இதுக்குள்ள ஒரே இடத்துக்குள்ள வச்சிருக்கிறோம். இதுக்குள்ள கீரை இருக்கு. அப்படி நிறைய ஒரேடியா வச்சிருக்கோம். அந்த அதுல பாத்தீங்கன்னு சொன்னா அதுல அந்த ராசவள்ளி கிழங்கு இருக்கு. ரைட், இப்படி இருக்கு. இப்ப நாம இதுல பார்க்க போறோம் வற்றாழையில 4 வகையான வற்றாழை இதுக்குள்ள இருக்குது. அதுல ஒன்று நாவல் கலர், நாவல் நிற வற்றாழை. அதுல உள்பக்கமும் நாவல் கலர்ல தான் இருக்கும். அதாவது பேர்பிள் ஸ்வீட் பொட்டாட்டோன்னு சொல்லி இருக்கும் இங்கிலீஷ்ல. நீங்க தேடி பார்க்கலாம், அதுல நன்மைகளை பற்றி பார்க்குறேன்னு சொன்னா. அதே மாதிரி இன்னொன்று ஒரேஞ்ச் கலர், அதாவது உள்ளுக்கு உடைச்சோம்னு சொன்னா கரெக்ட் மாதிரி ஒரேஞ்ச் கலர்ல இருக்கும். இன்னொன்று வெள்ளை கலர், வெளியாலையும் வெள்ளை உள்ளுக்கும் வெள்ளை. இன்னொன்று வெளியால தோல் சிவப்பு கலர்ல, அதாவது ஒரு பிங்க் கலர் மாதிரி ஒரு கலர்ல இருக்கும், உள்ளுக்கு வெள்ளை நிறத்துல இருக்கும். ரைட், உங்களுக்கு அது பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நான் சொல்ற மற்ற வத்தாழைகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல. ரைட், வாங்க இப்ப வந்து பேர்பிள் வட்டாளையை பார்ப்போம். அதாவது நாவல் நிற வட்டாளை கிழங்க பார்ப்போம். இந்த இதுக்குள்ள இதுதான் அந்த கொடி. உங்களுக்கு பார்த்தா தெரியும், அந்த கொடியிற அடிப்பக்கமே பர்பிள் கலர்ல தான் இருக்கும். சரி, அந்த கொடியிற அடிப்பக்கம் பர்பிள் கலர்ல தான் இருக்கும். ரைட், இதுல கிண்டுனோம்டா, இதுல இந்த கிழங்கு இருக்கு. இந்த கிழங்குல என்னன்னு சொன்னா இது ஒரு மருத்துவ குணம் நிறைஞ்ச ஒரு கிழங்கு. அதாவது பர்பிள் கலர்ல இருக்கிறது சீனி வியாதி இருக்கு தானே, டயபெட்டிஸ்ன்னு சொல்லி சீனி வியாதி சம்பந்தமானதுக்கு இது ஒரு நல்ல ஒரு மருந்து. இந்த உணவே மருந்து என்று சொல்ற கான்செப்ட்ல இது நமக்கு சாப்பாடு உணவாகவும் போகும், அதே நேரம் மருந்தாகவும் பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இது இப்போ இந்த கிழங்கு வழியா தெரியல, நம்ம கழுவி போட்டு பார்ப்போம். அப்போ இந்த கிழங்கு பொறுத்தவரையில டயபெட்டிஸ்க்கு பாவிக்கலாம். அதே மாதிரி குடல் சம்பந்தமான பிரச்சனைகள் அதுகளுக்கு பிரயோசனமானது. ஆன்டி ஆக்சிடென்ட்னு சொல்லக்கூடிய அந்த நோய் எதிர்ப்பு தன்மைகளுக்கு தேவையான ஆன்டி ஆக்சிடென்ட் இதில் இருக்கும். அதே மாதிரி மக்னீசியம், இப்படி நிறைய வகையானது இருக்கும். முக்கியமானது என்னன்னு சொன்னால் இதில் இந்த பால் வருது பாருங்க. இந்த இதை உடைச்சா இதில் பால் வரும். இந்த பால் வரக்கூடிய கிழங்குகள் எல்லாமே, பால் வரக்கூடிய எல்லாத்துலேயுமே மைக்ரோ நியூட்ரியன் சொல்லக்கூடிய நுண் மூலகங்கள், அந்த நுண் போஷணை மூலகங்கள் கூடுதலாக இருக்கும். சரியா? இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க வற்றாழ கிழங்கு இப்படி தானே இருக்குது, நாங்கள் பார்த்துருக்குறோம் தானேன்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் இந்த வற்றாழ கிழங்கு பாருங்க, வடிவா பாருங்க. இந்த வற்றாழ கிழங்கு நீங்கள் இப்படி பார்த்துருக்குறீங்களான்றதை பாருங்க. இதை உடைச்சா உள்ளுக்கும் நாவல் நிறம். சரியா? இப்படியான உள்ளுக்கும் நாவல் நிறம் உள்ள மாதிரி வற்றாழ கிழங்கு நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கல. நானும் பார்த்ததில்லை. இங்கே கொண்டு வந்து இதை நடும் வரைக்கும். சரியா? இங்கே நட்டதுக்கு பிறகுதான் எனக்கும் தெரியும் இப்படி ஒரு வற்றாழ கிழங்கு இப்படி இருக்கும். ரைட், அதே மாதிரி இந்த இது பெருசு, இது உடைக்கிற மாதிரி இல்லை. சரியா? இது இந்த வற்றாழை. இதுல இந்த பால் வருது பாருங்க, நான் அப்போ காட்டினேன் பால் வரக்கூடியதுகளில் எல்லாத்துலேயுமே சொல்லப்போனால் கள்ளிச்செடியிலையும் பால் வரும், அதுலேயும் மைக்ரோ நியூட்ரிஷனுக்குரிய இருக்கும். ஆனால் அது சாப்பிட இல்லாது, இது சாப்பிடலாம். அப்போ அதனால் இதை அந்த நுண் போஷணை மூலகங்கள் இருக்கிறதுனால நாம் சாப்பிட்ற சாப்பாட்டில், வளமையாக சாப்பிட்ற சாப்பாட்டில் நுண்போஷண மூலகங்கள் குறைபாடுகள் அப்படி எதுவும் இருந்தாலும் இதை சாப்பிட்ற நேரம் அந்த நுண்போஷண மூலகங்கள்ற குறைபாடுங்கிறது இதில் இருந்து நமக்கு நிவர்த்தி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ நம்மளோட ஒரு உணவு வேளையில ஒரு வாரத்தில் ஒரு 3 தடவை இந்த நுண்போஷண மூலகங்கள் கிடைக்கக்கூடிய மாதிரியான இதை சாப்பிடக்குள்ள பிரயோசனமாக இருக்கும். மற்றது டயபெட்டிஸ் உள்ளாக்கள் ஒவ்வொரு நாளும் இதை எடுக்கிறதன் மூலம் டயபெட்டிஸ் அப்படியே கண்ட்ரோலில் வரும்.
இது நான் சொல்லி கேள்விப்பட்டது, நான் வீடியோ பார்த்தது, ஆக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்றது தவிர நான் நேரடியா பார்த்துருக்கிறேன். எங்க ஊர்ல 2-3 பேருக்கு கொடுத்து அவங்க அவங்களோட சாதாரண வாழ்க்கையில அவங்களோட அன்றாட செயற்பாடுகள்ல அவங்க வித்தியாசத்தை பார்த்துருக்குறாங்க. அதனால இந்த நாவல் நிற வற்றாழை உங்களுக்கு எங்கேயாவது கிடைக்குமான்னு சொன்னா, உங்களுக்கு எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குமான்னு சொன்னா இதை வாங்கி சாப்பிடுங்க. சரியா? ரைட். அடுத்தது பார்ப்போம். ஒரேஞ்ச் கலர்ல இருக்கக்கூடியது, கரட் மாதிரி இருக்கக்கூடிய ஒரேஞ்ச் கலர்ல இருக்கக்கூடிய வற்றாழைக்கிழங்கு பார்ப்போம். பார்ப்போம். அடுத்தது பார்ப்போம். ஒரேஞ்ச் கலர்ல உள்ளது, கரட் மாதிரி உள்ளுக்கு இருக்குமென்னு சொன்னேன். ஒரேஞ்ச் கலர்ல உள்ள கிழங்கு வாங்க. இது இங்க பாருங்க, இந்த கிழங்கு ஒரேஞ்ச் கலர்ல வெளியால இருக்கு, உள்ளுக்கும் ஒரேஞ்ச் கலர் தான். சரியா? கொடியையும் சேதப்படுத்தக்கூடாது. கிழங்குல சைஸ் பெருசு சின்ன எல்லாம் இருக்கும். எல்லாத்தையும் முழுங்குறேன்னா பார்வைக்கும் கரெக்ட் மாதிரியே தான் இருக்குது. சரி, இதையும் நாம் கழுவி போட்டு பார்ப்போம். இதுதான் பிடிங்கின ஒரேஞ்ச் கலர். சரியான எல்லாத்தையும் கழுவு இல்லை, அந்த மட்டும் காட்டுறேன். வீடியோ கன நேரம் போனால் வீடியோ டூ லாங் ஆகிடும். ரைட். இப்போ இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளியால் இந்த கலரில் இருக்குது. இதை வாவ் ஒன்று சொல்லலாம். வாவ், பார்த்தீங்களா? கேரட் மாதிரி உள்ளுக்கு ஒரேஞ்ச் கலரில் இருக்குது. சரியா? இதுவும் அதே மாதிரி பால் உள்ளது தான். ரைட். இதுவும் அந்த மைக்ரோ நியூட்ரியன்ட்ங்கிறது கூடுதலாக இருக்கக்கூடிய ஒரு தாவரம் தான் இந்த கிழங்குகள். சரி, அடுத்தது பார்ப்போம். சரியா? அடுத்தது வெள்ளை கலர். வெள்ளை இது என்னன்னு சொன்னால் வெளியால் தோலும் வெள்ளை, உள்ளுக்கு கிழங்கும் உள்ளுக்கு வெள்ளையாக இருக்கும். இதுதான் அந்த கிழங்கு. ஒரு கிழங்கு நான் வச்சிருக்கு போல இருக்கு இந்த கொடியில். ரைட். அந்த ஒரு கிழங்கு கவனமாக எடுப்போம். இது இப்படி வாரையில் இது பெருசாக வரக்கூடிய கிழங்கு உண்டு, சின்னனா வந்திருக்கு. ரைட். இதையும் கழுவி போட்டு பார்ப்போம். அப்போ இதை கழுவி போட்டு பார்ப்போம். இது வெள்ளை கலர். இங்கே பாருங்க, இந்த வெளியாலையும் வெள்ளை. சரியா? பார்க்க உருளைக்கிழங்கு மாதிரி இருக்குது. ஸ்வீட் பொட்டாட்டோ தான், ஆனால் உருளைக்கிழங்கு மாதிரி இருக்குது பார்க்க வெளியில் உள்ள கலர். ரைட். இதையும் உடைப்போம். உடைக்க கஷ்டமாக இருக்கு. இந்த வெள்ளை தெரியுதா? இது தனி வெள்ளை. ரைட். அடுத்ததை பார்ப்போம். வெளியால் தோல் சிவப்பாகவும் உள்ளுக்கு வெள்ளையாகவும் இருக்கும். அதை பார்ப்போம். அடுத்தது நீங்கள் சாதாரணமாக வளமையாக பார்க்கக்கூடிய சிவப்பு கிழங்கு. வெளியால் சிவப்பு உள்ளது, உள்ளுக்கு வெள்ளையாக இருக்கும். ரைட். வாங்க பார்ப்போம். இந்த இருக்குது 1, இந்த இருக்குது 2. இது இந்த மழை பெய்து பாருங்கள், மழை பெய்து கொஞ்சம் இந்த இது போட்ட எல்லாத்தையும் கரைச்சிருக்குது. எங்கட நாங்கள் போட்ட மேடை எல்லாத்தையும் கரைச்சிருக்குது. இது பெருசாக வரக்கூடிய கிழங்கு. இந்த கிழங்கு ஓரளவு பெருசாக வரக்கூடிய கிழங்கு, ஆனால் கொஞ்சம் மலைகள் அதுகள் சீரழிவால் இப்படி போயிட்டு. ரைட். இதையும் நாம் கழுவி போட்டு பார்ப்போம். எல்லா கிழங்கையும் வச்சு பார்ப்போம். இப்போ இந்த கிழங்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது சாதாரணமாகவே வற்றாழை கிழங்கு. நீங்கள் மைக்ரோ நியூட்ரிஷன், அதாவது நுண்போசண மூலகங்கள் வேணும்னு சொன்னால் நீங்கள் வற்றாழை கிழங்கு எடுத்து சாப்பிட்டாலே அதில் தாராளமாக நுண்போசணை மூலகங்கள்ங்கிறது வரும். நல்ல வடிவாக நல்ல பளபளன்னு இருக்குது. சரியா? வரும். அதே நேரம் நான் சொன்ன அந்த பேப்பிள்ங்கிறது ஆன்டி ஆக்சிடென்ட், நோய் எதிர்ப்பு தன்மைகள், நோயை க்யூர் ஆகக்கூடிய, அதாவது நோய் அறிகுறிகளை நோய்களை மாற்றக்கூடியது. நோய்களை அறிகுறிகளை இல்லாமல் ஆக்குறது இல்லை, நோய்களையும் மெதுவாக மாற்றக்கூடியது. நோய்களை மாற்றுறங்கக்குள்ள அது மெதுவாக தான் நடக்கும். சரியா?
டக்கண்டு இன்றைக்கு காய்ச்சல் போய் குளிசை எடுத்து போட்டோன்னு மாறுறது அது நோயை மாற்றுறது இல்லை, அது அந்த அறிகுறியே இல்லாமக்குறது. இது நோயை மாற்றுறதுங்கிறது மெதுவாகத்தான் அந்த ப்ரோசஸ் நடந்துகிட்டு இருக்கும். அதனால அதுக்கு கொஞ்சம் காலம் பிடிக்கும். நாம் அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். நோய் சம்மந்தமான விஷயங்களை எப்பயுமே நோயை மாற்றுறதுக்கு, அறிகுறிகளை மாற்றுறதுக்கு டக்குன்னு ஒரு குளிசையை போட்டோன்னு தும்மல் நிற்கும், ஒரு குளிசையை போட்டோன்னு காய்ச்சல் நிற்கும். அதெல்லாம் லேசாக செய்திடலாம். ரைட், இதுதான் இந்த நாம் சாதாரணமாக உள்ள இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இதையும் காட்டுறேன்னு சொன்னால் இதை பார்த்தா தான் உங்களுக்கு மற்றதுகளுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் தெரியும். அதனால தான் இந்த கிழங்கையும் காட்டுறேன். ரைட், இதை பாருங்கள். இதுதான் சாதாரணமாக உள்ள கிழங்கு. சரியா? ரைட், இப்போ எல்லா கிழங்கையும் உங்களுக்கு பக்கத்தில் வச்சு காட்டுறேன் பாருங்கள். இப்போ உங்களுக்கு அப்போ வித்தியாசம் தெரியும். இது சிவப்பு, சாதாரணமான எல்லா இடமும் கிடைக்கக்கூடிய. இது வெள்ளை. சரியா? உள்ளுக்கும் வெள்ளை, வெளியேயும் வெள்ளை. இது ஒரேஞ்ச் கலர்ன்றது உங்களுக்கு அப்போது நீங்கள் இந்த வீடியோவில் ஸ்டார்ட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு வேளை இது ஒரேஞ்ச் கலராக தெரியாமல் வெள்ளை மாதிரி தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் இது ஒரேஞ்ச் கலர் தான். தெரியுதா? ரைட், அதே மாதிரி இது அந்த நாவல் நிற கிழங்கு. சரியா? ரைட், இதுதான் நான் சொன்னேன் இந்த 4 வகையான கிழங்குகள். சரி, வற்றாழை கிழங்கு சம்மந்தமாக உங்களுக்கு ஒரேடியாக இப்படி ஒரு கையில் 4 கிழங்கு இத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியாது. நானுமே இப்போ முதல் 4 கிழங்கையும் ஒரே கையில் வச்சு பார்க்குறேன். சரி, சந்தோஷமாக இருக்குது. ரைட், எங்களோட வீடியோக்களை பார்க்குறீங்க நிறைய பேர். கொஞ்ச காலம் தான் நாங்கள் இந்த வீடியோக்கள் செய்ய வலிக்கிட்டு உண்மையாக சந்தோஷமாக இருக்குது. என்ன விஷயம்னு சொன்னால் அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ்ன்னு சொல்லி ஆக்களுக்கு விளங்காத மாதிரியான கதைகளில் கதைக்கிறது எங்களுக்கு விருப்பம் இல்லை. எனக்கு நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் தெரியும். ஆனால் அப்படி எனக்கு கதைக்கிற இந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸுங்கிறதே ஒரு டெக்னிக்கல் டேர்ம்ஸ் தான். இந்த தொழில்நுட்பம் சம்மந்தமான குறிப்பிட்ட அது சம்மந்தமாக படித்தாக்களுக்கு மட்டும்தான் அது விளங்கும். அது உங்களுக்கு விளங்காதுன்னு சொல்லி இல்லை, விளங்காத ஆக்களுக்கு இலகுவான எளிய மொழியில் கதைக்கிறது பிரயோசனமாக இருக்குது. அதனால தான் இதை பற்றி இந்த புல்லு தோட்டமாக இருந்தாலும் சரி, மற்றது கத்தரி தோட்டம், என்ன தோட்டங்கள் சம்மந்தமான வீடியோக்கள் போட்டாலும் சரி, நாங்கள் கதைக்கிறது லேசாக விளங்கக்கூடிய மாதிரி ஒரு மொழியிலே இருக்கும். அப்படி இல்லை உங்களுக்கு விளங்காததுகள் ஏதாவது நாங்கள் கதைச்சிருக்கிறோம்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கட்டாயம் உங்களோட கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுவோம். கமெண்டில் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தால் கமெண்ட்லேயே பண்ணுவோம். அல்லது நாங்கள் அதுக்கு தனியாக ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு ரிப்ளை தரலாம். சரி, எங்களை சேனலில் நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க. எல்லாருக்கும் நன்றி. இதோட இந்த வீடியோவை நிப்பாட்டுவோம். நன்றி, வணக்கம்.